ஸோ இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உங்கள் விவசாய நிலங்களில் எத்தனை முறைகளை நம்மளால் பயன்படுத்த முடியும். சாயில் லெவலில் பண்ணுறீங்க, அடுத்தது வந்து வெதர்டு ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு மீட்டர் 2 மீட்டர் கீழே இருக்கிறதுல பண்ணுறீங்க, அடுத்தது வந்து உங்கள் கிணறுல பண்ணுறீங்க, கிணறுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய போர்வெல். இத்தனை அமைப்புகளில் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தட்லாம் சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணினீங்க அப்படின்னா, சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 2 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருக்க இடத்துல நீங்கள் கோடிக்கணக்கான லிட்டரை வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதை ப்ராப்பராக பண்ணிட்டாவே உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து ட்ரை ஆகாமல் சஸ்டைனபிளாக உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கிற அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ண முடியும். பட் இந்த முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தணும். இதை தாண்டி நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக அதில் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னா, உங்கள் லேண்டோட பவுண்ட்ரிஸில் எல்லாமே நீங்கள் அதாவது உங்கள் ஓரங்களில் வந்து கம்பல்சரி பெரிய பெரிய மரங்களை வந்து நீங்கள் நட்டு வச்சே ஆகணும். எதுக்காக அப்படின்னா 2 விஷயத்தை இது வந்து பண்ணும். ஒன்று வந்து டூரிங் ரெய்னி சீசன் வந்து எரோஷன் நடக்கும், உங்களோட மண் அரிப்பு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மண் அரிப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா பவுண்ட்ரிஸில் வந்து மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த வேர் எல்லாத்தையும் பிடிச்சிக்கும், மண் அரிப்பு நடக்க விடாமல் பாதுகாத்துக்கும். 1. 2வது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது மாதிரி உங்கள் இதில் நிறைய மரங்கள் இருக்கிறப்ப இது வந்து அந்த இடத்துல ஒரு க்ரீனரியாக டெவலப் ஆச்சுன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் அதிகமாகி மழைப்பொழிவை அதிகப்படுத்தும். இது ஜென்ரலாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் இந்த பவுண்ட்ரிஸில் மரம் வைக்கிறது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இந்த 2 பெனிஃபிட்டையும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் பெரிய லெவல் எக்ஸ்பென்சஸோ அந்த மாதிரி நான் சொல்ல கிடையாது. இது எல்லாமே உங்களோட நிலங்களில் நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அப்போ நீங்கள் எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான லிட்டரை வந்து உங்களுடைய இடத்துலையே நீங்களே வந்து சேமிச்சிக்க முடியும், திரும்ப எடுத்து பயன்படுத்தவும் முடியும்.